அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 47 வசனம் வரை. Acts chapter 2 verse 1 to 47. Verse 1. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலேயே வந்தார்கள். And then this day of this Pentecost was on fully come, and they were all with one according in one place. அதனமென்று அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. And suddenly there came a sound from the heaven as of the rising mighty wind, and it filled all the house where they were and standing. வசனம் 3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவு போலவும் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. And there appeared unto them cloven tongues like as of fire, and it set upon head of them. வசனம் 4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். And they were all filled and with this Holy Ghost, and began to speak with other and to gods, as the Spirit gave them an utterance. வசனம் 5. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த வேத பக்தி உள்ள யூதர்கள் இப்பொழுதும் எருசலேமின் வாசம் பண்ணினவர்கள். And there were dwellings at Jerusalem Jews and devout men out of the every nations under heaven. அந்த நட்சத்திரம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷைகளிலே அவர்கள் போகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். Now when was a noise and abroad, the multitude come together and were confounded, because that every man had them and speak in this own language. வசனம் 7. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? And they were all amazed and marvelous, saying one to another, behold, are not all those which speak and Galileans? வசனம் 8. அப்படி இருக்க நம்மிலே அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேச கேட்கிறோம். இது எப்படி? And how here and where every man in our own tongues wherein we were and born. வசனம் 9. பார்த்தாரும் மோதரும் எல்மோத்தியரும் செபேத்தியமே யூதேயா கப்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகிமியா and Britannias and the Medians and the Elmatians and the dwellers in the Mesopotamia and the Judeans and the Cappadocians in the Pontus and the Asia. வசனம் 10. பம்பிலியா எகிப்த் என்னும் தேசத்தவர்களும் சிறியான பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூத மார்க்கத்தை மறந்தவர்களும் பிரிகியா and Promolia in the Egypt and in the parts of the Libya out about the Caribbeans and the stranger of the Roman Jews and the Brazilites. வசனம் 11.
கிரேக்கத்தாரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களையே பேச கேட்கிறோமே என்றார்கள். The Cretes and the Arabians we do hear and from speak in your tongues the wonderful work of God. வசனம் 12. எல்லோரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இது என்னமயம் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். And they were all amazed and were in the debate, saying one to the another, what meaneth this? வசனம் 13. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலேயே மறைந்து இருக்கிறவர்கள் என்றும் பரிகாசம் பண்ணினார்கள். Other missing said, those men are the full of new wine. வசனம் 14. அப்பொழுது பேதுரு 11 கூட என்று இவர்கள் நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். But and Peter standing up with the 11 lifted up his own voice and stand unto them, he men of the Judea, and all he that dwell at the Jerusalem, be is known unto you, and hearken to my word. வசனம் 15. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. For those are not and drinking, as ye the supposed, seeing it is but the 3rd hours of the day. வசனம் 16. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து வருகிறது. But this is that and which was unspoken by this prophet Joel. வசனம் 17. கடைசி நாட்களிலே நான் மாமிசமான யாவர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்களும் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்களும் சொப்பனங்களை காண்பார்கள். And it shall come to the pass in the last day, said God, I will prepare out of my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, and your the young man and shall see vision, and your old man shall dream dreams. வசனம் 18. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். And my servants and my handmaidens I will pour out in those days of my spirit, and they shall prophesy. வசனம் 19. அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்த அக்கினியும் புகை கடலாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். And I will show wonder in the heaven above, and sing in the earth and beneath, behold, and the fire and vapor of the smoke. வசனம் 20. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். Then sun shall be turned into the darkness, and the moon into the blood, and before that and great and the not terrible day of the Lord and come. வசனம் 21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்றும் தேவன் உரைத்திருக்கிறார். And it shall come to the pass that and whosoever shall call upon the names of the Lord and shall be the saved. வசனம் 22. இஸ்ரவேலர்கள் நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களினாலே அவரையே உங்களுக்கு வெளிப்படுத்தினார். He man of the Israel, hear and those and words, and Jesus Nazarene, a man and approved of God, and among you by miracle and the wonder and the things which and God did by him in the midst,
of you as ye yourselves also can have. வசனம் 23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். Him and being undelivered by these determinants counsel and the foreknowledge of the God, he have the taken and he wicked and he have the crucified and slain. வசனம் 24. தேவன் அவருடைய மரண உபத்திரவங்களின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்திலேயே கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. Whom God and he raised up and having the lessened the pain of the death, because it was not possible that he should and be behold of it. வசனம் 25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசகத்தில் இருக்கிறார். For David speaketh concerning him high the foresaw the Lord and all the is and before me face, for he is on my right hands, that I shall not be moved. வசனம் 26. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்து என் மாமிசமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். Therefore did my heart and rejoice, and my tongue was glad. Moreover also my flesh shall rest in hope. வசனம் 27. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவின் விட்டீர். Because thou and will not and live my soul in natural will thou and suffer. Then in Holy One to the sea corruption. வசனம் 28. ஜீவ மார்க்கங்களே எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலும் நிரப்புவீர் என்று சொல்லி இருக்கிறான். Thou hast made and can out to me the ways of the left, thou and shalt make me full of the joy with the continuous. வசனம் 29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்த அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்த நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. Man hand the brother and let me and freely speak unto you of this protection David, that he is the both dead and buried, and his sepulchre is with us into this day. வசனம் 30. அவன் தீர்க்க தரிசியனாய் இருந்து உன் சிங்காசனத்திலே வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவையும் ஏலாம் பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால், therefore being a prophets and knowing that God had sworn with the oath to him that of the fruits of this lands according to the flesh he will and rise up the Christ to his set and is there one. வசனம் 31. அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மாவை பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவையை காண்பதில்லை என்றும் முன்னிருந்த அவர் உயிர்த்தெழுதலை குறித்தும் அப்படியே சொன்னான். He saying this and before speak of the resurrection of the Christ, that is the soul was not left in hell, natural is unflashed, it see and corruption. வசனம் 32. அந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம். This Jesus he God and raised it up, whereof we will and are the witness. வசனம் 33. அவர் தேவனுடைய வலது பரிசகத்திலே
இது உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியையும் பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் இதையே பொழிந்தருளினார். Therefore, being by these right hands of the God exalted, and having received of the Father the promise of the Holy Ghost, he said, for is in which ye now and see and hear. வசனம் 34. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையோ, நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். For David is not an ascended into the heaven, but he said himself, the Lord and said unto my Lord, set thou and my name and my right hands. வசனம் 35. நீரே என் வலது பிரசகத்தில் உட்கார்ந்திரும் என்று கர்த்தர் என் ஆண்டோருடனே சொன்னார் என்றும் அவனையே சொல்லி இருக்கிறான். Until I make thee force the footstool. வசனம் 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்றும் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவார்கள் என்றான். Therefore let all the house of the Israel can have an assuredly the God hath made and the same Jesus whom he hath crucified both and Lord and Christ. அசனம் இதில் பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. இந்த 36-35 வசனத்தில் படிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். அதை கரெக்டாக படிக்கணும். 37. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலேயே குத்தப்பட்டவர்களாகிய பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? Now when they heard and this, and they were and peculiar in their heart, and said unto Peter and to the rest of these apostles, men and brethren, what shall we do? வசனம் 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவி வார்த்தை பெறுவீர்கள். Then Peter said unto them, repent and be baptized every one of you in the name of the Jesus Christ for the resurrection of the sin, remission of the sin, and ye shall receive the gift of the Holy Ghost. வசனம் 39. வாக்கு தத்தமானது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவர்களுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, for this promise is unto you, and you are the children, and to all that are the afar off, and even as many as the Lord your God shall call. வசனம் 40. இன்னும் அநேக வார்த்தையிலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். And with many another words did he testify and exhort, saying, save on yourselves from this and truer generation. வசனம் 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினத்தில் ஏறக்குறைய 3000 பேர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். Then they that gladly and received his words and were baptized, and some day there were added unto them about 1,000 souls. 3,000 souls. வசனம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும்
அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். And they connected and standing firstly in the apostles' doctrines and the fellowship, and in the breaking of the bread and in the prayers. வசனம் 43. எல்லோரும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்பட்டது. And fear come upon every soul, and many wonders and the signs were done by the apostles. வசனம் 44. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். And all the believed were together and had on all things and commandment. வசனம் 45. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கு தேவையானது தக்கதாக அவர்களின் எல்லோர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். And sold and their possession and the goods and the pots and them to the all men, and as every man had a need. வசனம் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, and they and continually sing daily with one according in the temple, and the breaking breads from the house to the house did eat there and meat with the gladness and the singleness of the heart. வசனம் 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்கள் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Praising God and having favor with all the people, and the Lord and had unto this church daily such as the soul and be saved. நம்மளால எதுவும் முடியாது, அவர் தான் அது கூட சேரணும்.